நம்ம சாச்சமாதேவி இருக்காங்களா, சாச்சமாதேவி பயங்கரமான ஒரு பொங்கல் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு இருக்க போகுது, சாட்டர்டே சண்டே வந்துட்டு இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கீழ்த்தனமாக வந்துட்டு அவங்க இருந்தாங்க. நம்ம தீபக் வந்துட்டு எவ்வளோ எப்படி பேசினாங்க, வாயை பொத்திக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஒரு வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எதனால் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும். மறக்காம இதை பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோ பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சமாதேவிக்கு வந்து பயங்கரமான ஒரு பொங்கல் இருக்குதுடா. சாட்டர்டே சண்டே வந்துட்டு பயங்கரமான ஒரு பொங்கல், அது மிகப்பெரிய ஒரு பொங்கல். அது வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், யார் வந்துட்டு பொங்கல் சாப்பிட போறா அப்படிங்கிறது. பொங்கல் மட்டும் இல்லை, வெளியில போனதுக்கப்புறம் என்ன வேணா சாப்பிடலாம். பிக் பாஸ்ல லாஸ்டா கொடுக்க போறது பொங்கல், வெளியில போயிட்டு என்ன வேணா சாப்பிடலாம். இப்போ என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம தீபக்க மரியாதை இல்லாம பேசினதா இருக்கட்டும். அண்ட் இதுல வந்துட்டு செம்மையான ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் வந்துட்டு நீங்க சொல்லணும், கணிச்சு சொல்லணும். இப்போ வந்துட்டு டைம் ஒரு காலையில ஒரு 7 மணினா அந்த ஒரு டைம் 10 மணி கொடுத்துருப்பாங்க, 12 மணி கொடுத்துருப்பாங்க, 1 மணி, நெக்ஸ்ட் 6 மணி, அந்த மாதிரி வந்துட்டு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம பவித்ரா பாய்ஸ் டீம்ல வந்துட்டு நம்ம ராயன் கேர்ள்ஸ் டீம்ல வந்து பவித்ரா இவங்க 2 பேருமே கேமராக்கு முன்னாடி போயிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ மணி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது பண்ணணும். அது வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாருமே தப்பா தான் சொன்னாங்க. எல்லா டைமுமே தப்பு தான். அந்த ஒரு டைம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாப்ல வந்துட்டு நீங்க கேர்ள்ஸ் டீம் பக்கிட்டு என்ன இருக்கு, ஓவன் இருக்கு, ஓவன்ல அந்த டைமிங் ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா, இது செம்மையான ரூல் பிரேக். ஏன்னா பிக் பாஸுக்குலாம் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுன்னா வந்துட்டு பயங்கரமா ஆன் ஃபயர் ஆவாப்ல. லிவிங் ஏரியால வந்துட்டு பயங்கரமான ஒரு தரமான சம்பவம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட வேற மாதிரி ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நல்லபடியா இதை பார்த்தோன்னு தெரிஞ்சு ஓவன்ல வந்து டைம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அது வந்துட்டு தர்ஷிகாவா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், அப்பக்கப்போ போயிட்டு அப்படியே நம்ம யாருன்னா சாச்சமாதேவிட்ட அப்டேட் பண்ணாங்க. சாச்சமாதேவி என்ன பண்றாங்கன்னா நம்ம பவித்ரா அப்டேட் பண்ணி அவங்க போயிட்டு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து நடக்குது. ஆனா பாய்ஸ் டீம் அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அவங்க வெளில போயிட்டு அந்த சூரியனை பார்த்து அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு மாதிரி கேப்ல தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம் ரூல் பிரேக்கப் பண்ணி அதுலேயும் டைமை தப்பாக சொல்லி அது வந்துட்டு பயங்கரமான ஒரு பின்னாடி வந்துட்டு பயங்கரமான ஒரு வெடி சத்தம் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லபடியாக தெரியுது. அது சாச்சனாக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு வெடி சத்தம். ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு டாஸ்க்குங்க பேரில் வந்துட்டு ஒரு இளவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எனக்கெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாச்சு. டேய் என்னடா டாஸ்க் நினைக்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறாங்க, ராஜா ராணி டாஸ்க்னா நம்ம அசீன் அந்த மாதிரி அந்த ஒரு சீசனில் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்தா பாருங்க, ஒரு 15 நிமிஷம். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. அந்த லைவ் வந்துட்டு அந்த இது லைவ் கிளிப்பு தான், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. ஆனா இவனுங்க பண்றதை பார்த்தா எனக்கு பார்க்க முடியாம தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நானும் காலையில இருந்து தூங்கி எந்திரிச்சு இப்ப வீடியோ போடுறேன். இந்த இதுக்கு ஒரு லைவ் வந்துட்டு பார்த்தா ஹெய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எந்திரிச்சு பார்த்தோன்னே என்னடா இவ்வளவு பெரிய ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பயங்கரமா பேசப்படும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாச்சனா பண்ணது கரெக்டா இல்ல தப்பா அப்படிங்கிறது மறக்காம உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.